அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்களுக்கு அவமதிப்பு நிகழ்த்தப்பட்டதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளிக்கிறார். விவரங்களுடன் நேரம் சுசித்ரா, விவரம் என்ன? இன்று பிற்பகல் 2 மணிக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவிலிருந்து முதற்கட்டமாக 104 இந்தியர்கள் சட்டவிரோதமாக உள்ளே நுழைந்ததாக கூறி அமெரிக்காவுடைய அரசின் சார்பாக அவர்களுடைய ராணுவ விமானத்தில் நேற்று அம்ரிட்சர் பகுதிக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அதற்கு கடுமையான ஒரு எதிர்ப்புகள் இருந்தது. இன்று காலை அவை தொடங்கியுடனேயே மக்களவை மற்றும் மாநிலங்களவை என 2 அவைகளிலும் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் கடும் அமளியின் காரணமாக 11 மணிக்கு 2 அவைகளுமே கடுமையாக முடங்கியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் பிரதமர் மோடியுடன் அவசர ஒரு ஆலோசனையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது இன்று பிற்பகல் 2 மணிக்கு அவர் மக்களவையில் நேரடியாக இந்த விவகாரம் குறித்து விளக்கமளிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது அறிவித்துள்ளது. மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இது தொடர்பாக வழங்கப்பட்ட தீர்மான நோட்டீஸ்கள் மீதான ஒரு விவாதம் என்பது எடுக்க மறுக்கப்பட்ட நிலையில்தான் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள், குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாக கடும் அமளி என்பது 11 மணிக்கு தொடங்கியது. அதன் பிறகு 12 மணி வரை 1 மணி நேரம் அவைகள் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் 12 மணிக்கு அவை தொடங்கியவுடன் கடுமையான அமளியின் காரணமாக மீண்டும் நாடாளுமன்றமானது இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் அவை தொடங்கிய உடனேயே இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யப்பட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அதற்கு பதிலளிக்க உள்ளார். எதனால் இந்த 104 இந்தியர்கள் அனுப்பப்பட்டவர்கள், அடுத்த கட்டமாக மீதியுள்ள 17,800 இந்தியர்கள் இந்தியாவிற்கு அனுப்பப்படுவார்களா அல்லது அது தொடர்பாக ஏதேனும் பேச்சுவார்த்தையை இந்திய அரசு என்பது அமெரிக்க அரசுடன் நடத்த உள்ளதா என்பது குறித்த ஒரு விளக்கத்தை அவர் முன்னெடுக்க உள்ளார். அதன் பிறகு இன்று மாலை அல்லது நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு அதிலும் ஒரு விளக்கம் என்பது அளிக்கப்படும் என்ற ஒரு முதற்கட்ட தகவலை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது வழங்கியுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.